சீமான் வீட்டின் காவலாளியிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கி குறித்து போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், நீங்கள் தொடரலாம். சீமானுடைய வீட்டில் இன்று இந்த நடிகை வழக்கு தொடர்பாக இரண்டாவது சம்மன் வீட்டில் ஒட்டப்பட்டது. அந்த சம்மன் கிழிக்கப்பட்டதை தொடர்ந்து நீலாங்கரை போலீசார் அங்கு வந்தார்கள். நீலாங்கரை போலீசார் அங்கு அது தொடர்பாக விசாரிக்கும் பொழுதுதான் அந்த வீட்டினுடைய காவலாளிக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அது தள்ளுமுள்ளாகவும் கைகலப்பாகவும் மாறியது. இதனை அடுத்து அந்த காவலாளியை அவரிடம் துப்பாக்கி இருந்ததாக அவர் தெரிவித்த பிறகு உடனடியாக அவரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில காவல்துறையினர் ஈடுபட்டார்கள். அவரிடம் இருந்த துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டது. அதில் இந்த 2 மேகசின் வைத்திருந்ததாகவும், துப்பாக்கி குண்டுகள் பயன்படுத்தக்கூடிய இந்த 2 மேகசின் வைத்திருந்ததாகவும் 20 புல்லட் ரவுண்டுகள் அவரிடம் இருந்ததாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கிக்கு உரிமம் இருப்பதாக கைது செய்யப்பட்ட அந்த நபர், அந்த சீமான் வீட்டு அந்த காவலாளி தெரிவித்திருக்கிறார். அவர் முன்னாள் ராணுவ வீரர் என்றும் விசாரணையில் தெரிய வந்தது. அவர் தனக்கு உரிமம் பெற்ற துப்பாக்கி தான் பயன்படுத்தி வருவதாகவும் காவல்துறையிடம் தெரிவித்திருக்கிறார். அது உரிமம் பெற்ற துப்பாக்கியா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இது தனிநபருக்கான இந்த பாதுகாப்புக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த உரிமம் என்றும், அவ்வாறு தனிநபர் பாதுகாப்புக்காக அந்த உரிமத்தை வாங்கிவிட்டு தனியார் பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு இடத்தில் வேலைக்காக சேர்ந்து அந்த வேலையினுடைய பாதுகாப்பிற்காக அவர் பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்று காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படி உரிமம் பெற்ற தனிநபர் உரிமம் பெற்ற பாதுகாப்பு துப்பாக்கியாக இருந்தாலும் கூட அவற்றை இந்த நோக்கத்துக்காக ஒரு தனியார் பாதுகாப்புக்காக பயன்படுத்தும் பொழுது அது சட்டவிரோதமாக பயன்பாடு என்றுதான் பொருள் கொள்ள முடியும் எனவும் அந்த வகையில அதன் அடிப்படையில நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் வைத்திருந்த அந்த துப்பாக்கிற்கான உரிமம் இருக்கிறதா, அதற்கான ஆவணங்களை கேட்டும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவருடைய வழக்கறிஞர்கள் மூலமாக அதை கொண்டு ஒப்படைப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எந்த காவல் நிலையம் மூலமாக சரிபார்ப்பு செய்து இந்த உரிமம் வழங்கப்பட்டது என்பது குறித்த விவரங்களையும் சேகரித்து அந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்திலும் இது தொடர்பான தகவல்கள் ஆவணங்கள் இருக்கிறதா என்பதையும் சரிபார்க்கக்கூடிய பணியில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள்.